அம்மா சொல்ற கேளுடா, நல்லா படிச்சு பெரிய ஆள வரணும்டா பேராண்டி. சரியா படிக்கணும். ஆமா, ஏலத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் இல்லடா போற புல்லட்ல தான். டேய் புல்லட் வேணும்டா, கார் எதுக்குடா? கார்ல போடா. வானே வண்டியிலே போவோம். எடுனே எடுனே. ஏய் சரா, வெளியில போனா அவன பைக் எடுக்க வேணாம்னு சொல்றா சரா. சும்மா இருப்பா. ஏய் சரா, அவன பைக் எடுக்க வேணாம்னு சொல்லு. கார்ல போ சொல்லு. ஏய் சரா, நான் சொல்லி எங்க? டேய் சொன்னா கேளுடா. நான் பாத்துறேன்பா. எங்க நான் சொல்றது கேக்குறாங்க. டேய் போடா இங்க. அண்ணே எப்போ வச்சோன்னாருண்ணே, அதான் நான் போகிறேன். எங்கடா போன? ஆளே காணோம். சாமா சுத்திக்கிட்டு. இந்தா கொடுத்து விடுறா. சீக்கிரமா செலவு பண்ணிடுறா. சீக்கிரம் பாரு. நாளைக்கே செலவு பண்ணாலும் போவோம். தலை எழுத்து. டேய் ஆடுவானே, இங்க வாடா. டேய் இங்க வாடாங்கறேன். எங்கடா அண்ணன் காக்கா மாதிரி போய்க்கிருக்க? ஐயா நான் கலவரம் இல்லையா, திருந்திட்டேன். களவாணி பையன் சொல்லாதீங்கய்யா. டேய் நாளைக்கு ஊருக்குள்ள திருவிழா வருது. ஏதாவது அப்படி இப்படின்னு களவாணித்தனம் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்க, உன்னை சக்கையா புழிஞ்சு சாறு எடுத்து ஊருக்கு நடுவில் திரி போட்டு எரிச்சிருவாங்க. கோளாறு இருந்துக்கா, அவ்வளோதான். பார்த்து சூதானம் பண்ணிருக்க. ஏடா அப்படி பார்க்குற? போட மண்டையும் ஆளு போட கண்டங்காக்க. என்னத்தா ராக்கு, திருவிழாவுக்கு புத்துணி எடுத்துட்டியா? நமக்கு என்னன்னே திருவிழா, வேலையே ஊட்டிய ஒடிக்குது. ஏமா என் மருமகள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செழிப்பு சலிச்சுக்கிருக்க. அவளுக்கு என்னானே 1க்கு 2 எடுத்து வச்சிருக்கேன். அவள் இன்னும் கேட்குறா. ஆ எடுத்து கொடுத்தா சந்தோஷமா. தலைச்சமையோடு இருக்க. தோட்டத்துக்கு போ போத்தோம். சரினே போயிட்டு வரேன். ஏய் யாராங்க? அண்ணே அங்க பாருண்ணே தாமரை. பார்த்தே தின்றுவ போல பேச. ஏய் தாமரடா, என்ன நினைச்சா அவகிட்டலாம் போய் அப்படியே பேச முடியாதுடா. அவளே வந்து என்கிட்ட பேசணும்டா. நீ ஆசைப்பட்டில அத்தைகிட்ட பேசிடுவோம். நீ ஆசைப்பட்டா சும்மாவா விட்டுருவ? சரி சாராய கடைக்கு போலாமாடா? போலானே போனே. டேய் காலையில் கூழ் கசெல்லாம் வந்துடுவாங்க. கிட்ட இருந்து எல்லா வேலையும் பாருங்க. சும்மா மதம் விட்டுறாதீங்க. கிட்ட இருந்து எல்லா வேலையும் பார்த்துங்க. சரியா? நல்லா இருக்கீங்களா மருமகனே? என்ன விசேஷம்? வேற என்ன நமக்கு விசேஷம்? சரிங்க. திருவிழாலாம் வந்துருச்சு. அப்படியா? இதை வைங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க மருமகனே. சரி போயிட்டு வரவா? போயிட்டு வாங்க. பாத்தியாடா அத்தைக்கு என் மேல பாசத்தை? அப்பா இல்லாத இன்னைக்கு தான் நான் நீன்னு வருவீங்களாடா? ஒண்ணுதான்டா இருக்கு. போ. எனக்கு இல்லையா? வந்துரும்டா. டேய் நேற்று ஃபுல்லா உங்க ஏரியா தான்டா இருந்தேன். இருந்தா கொடுக்கத்தானடா. போடா. நான் எனக்கு இல்லையா? நான் ஐஸ் வந்துரும்டா. இப்ப எனக்கு மட்டும் ஏமாத்திட்டாரு அவரு. எங்கடா ஐஸ்? அதுல எல்லாம் கம்பீரமா இருப்பேன். ஒன்னு எனக்கு போட்டுட்டா இன்னும் ஒன்னு உனக்கு வாங்கிட்டேன். உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் கம்பீரமா செய்வேன். எப்படியே ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்குவேன். போ போ. ஏய் இப்ப ஐஸ் கேட்டு வந்தாங்கன்னா நான் வியாபாரத்துக்கு என்னடா பண்ணேன்? எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? டேய்
இந்தடா. சேமியா ஐஸ் இருக்கா? இல்லம்மா சேமியா ஐஸ் இல்லம்மா. மில்க் ஐஸ் இருக்கா? இல்லம்மா எந்த ஐஸ் இல்லம்மா. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லைங்க ஐஸ் வாங்க கொடுத்த காசை குடிச்சிட்டு வந்து படுத்துட்டோம். அதாங்க நீங்க எதுவும் டேய் உன்னால உரண்டி ஆகிக்கிட்டு இருக்குடா. வர்றா ஏய் உள்ளூர் பொண்ணுடா. டேய் பாருடா பிரச்சனை மேல பிரச்சனை ஏண்டா இப்படி. டேய் செத்து தொலை போறடா அப்படியே குடிச்சு. அப்ப நீ வா. டேய் குண்டவங்க தான் அது. ஏய் ஒயரெல்லாம் மேல தூக்கி கட்டு. பிள்ளைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்குல்ல, தூக்கியா மேல. எங்க மாமா? சரி வரும். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. நான் எவ்வளவு நாளும் குடிச்சிருவேனே, நீ குடினே. நான் முடியுனே என்னால. நல்ல பசங்க. முருகேசா, நீ ஆசைப்பட்ட மாதிரி கூட்டத்துல இருந்து தனியா ஆளை கூட்டிட்டு வந்தாச்சு. இனிமே அவன் மனம் கோணாம நல்லபடியா கொடுத்தனுப்பு. நீ சொல்றபடி பக்குவமா நடந்துப்பா. அக்கா கூட்டத்துல பாக்குறதா இருந்தா கோயில் திருவிழாலே பார்த்துருப்போம். நாங்க தனியா பாக்கணும் தான் இங்க கூட்ட வர சொன்னோம். அது என்ன கேக்குதோ அதை கொடுத்துருவோம், கொடுப்போம். நல்ல பிகர். பாத்துக்கோ. சரி சரி, இனிமே உங்க கச்சேரிதான். பாப்பாதான். இந்த குடிகாரங்களோட போயிச்சோ மாமா. ஐயோ ஏன் மாமா இப்படி பண்ற? மாமா எந்திரி, மாமா எந்திரி, ஏன் இப்படி பண்ற? ஐயோ எந்திரி மாமா, வீட்டுக்கு போவோம். எந்திரி, எந்திரிச்சு தொலையே. எந்திரி எந்திரி மாமா. குடிகாரங்களோட சேர்ந்து நாசமா போற. குடிகார பையன் இங்க பாரு, என் மாமன் கெட்டதே உன்னாலதான்டா. எப்படி கிடைக்காம பாரு. பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. பொம்பளை பிள்ளை காலகாலத்தில் எந்திரிச்சு வேலை வெட்டியை பார்க்காம வயக்காட்டுக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையை நானே பார்க்க வேண்டியிருக்கேன். ஆடை பார்ப்பனா மாடை பார்ப்பனா எதை பார்க்கறது? நான் என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ தண்ணியை குடிச்சோமா இறைய தின்னமா இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆ ஆ என்ன சொன்ன வச்சு கேட்குறியா? ஆ ஏண்டி நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ தூங்கிட்டு இருக்க? போமா. திருவிழாவா திருவிழா? என்ன திருவிழா? கறி எடுங்கிறாங்க, மீன் எடுங்கிறாங்க, அப்பப்பா ஒரே அலுப்பு. என்னடி செல்வி, நீ இதுக்கே அழுத்துக்கிற? அந்த காலத்தில் எங்கள் மாமியார் மாமனார் சொல்லுவாங்க, கட்டிட்டு வந்த புதுசில் கெடா எத்தனை கெடாய் அறுப்பாகலாம், கோழியை உரிப்பாகலாம். ஒரு வாரத்துக்கு கறியலி தின்னுக்கிட்டு திண்ட மிச்சத்தை உப்பு கொண்டம் போட்டு 10 நாள் காய வச்சு ஊரே கறி மணக்குமா கமன்னு. இது போக திருவிழான்னா கறிக்கு பேர் போன ஊரில் வந்து வாக்கப்பட்டுட்டு 4 நல்லி எலும்பும் 1/4 பவுண்டு கறியை வச்சு கஞ்சி தண்ணியை காய்ச்சிக்கிட்டு என்னமோ சீச்சி அழுத்துக்கிறவடியே. உன் வீட்டுக்கு வந்த மாதிரி நல்ல நாளும் பொழுதும் போதும், நல்லா போச்சு. அக்கா வாங்க, கோவிச்சுக்காரங்க, சாப்பிட்டு போகலாம். டேய் என்னங்கடா என்ன விளையாடுறதா? போங்கடா.
வாடா போலாம். ஐஸ் எப்போ அங்கே வந்துட்டு எப்போ என்ன டே போவீங்களா? ஐஸ் இருக்கா? இல்லைங்க ஐஸ் வரணும். என்ன நீ எப்போ கேட்டாலும் ஐஸ் இல்ல இல்ல சொல்ற? உண்மையிலேயே ஐஸ் இல்லைங்க. அப்ப ஏன் வியாபாரம் பண்ற? அட போயா. இந்தாங்க தம்பி, சரி உங்க வியாபார காசை கொடுத்து எனக்கு உதவி பண்ணீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. சரி. ரொம்ப நன்றி தம்பி.